Hi, hello everyone. Welcome to Simple Learning. நம்ம 10th ஸ்டாண்டர்டோட சயின்ஸுங்கிறத நடத்திட்டு இருந்தோம். அதோட தேர்டு பார்ட் தான் இந்த வீடியோங்கிறது. ஸோ இந்த பார்ட்டோட இந்த லெசனுங்கிறத நான் முடிச்சிருவேங்கிற ஒரு அஷூரன்ஸோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம லாஸ்ட் டேல எது வரைக்கும் பார்த்துருந்தோம், கான்கேவ் லென்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதாவது யூசஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி மீதி உள்ளதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். முக்கியமாக படிக்க போகிறதுங்கிறது சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது தான். சைன் கன்வென்ஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. எந்த மாதிரி கொஸ்டின்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 சென்டிமீட்டர், சரியா, away from the lens and the height of the object is 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் இன் சைன் கன்வென்ஷன். இப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கேட்டுட்டு இதை சைன் கன்வென்ஷன் அதில் மாற்ற சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது எப்படி பண்ணலாம், அதாவது சைன் கன்வென்ஷன்னா என்னது பார்ப்போம். சைன் கன்வென்ஷன் அப்படிங்கும்போது ஒரு வேல்யூங்கிறது தான். இப்போ ஒரு வேளை அப்ஜெக்ட்டுக்கும் ஆப்டிக் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸுங்கிறது 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வெறுமனையாக டிஸ்டன்ஸுங்கிறது அப்போ நம்ம சொல்லுவோம் 10 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். அதே சைன் கன்வென்ஷன்னா நம்ம பாசிட்டிவும் நெகட்டிவ் அப்படிங்கிற சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்லுவோன்னா, இருக்கிற நம்பரையெல்லாம் நெகட்டிவ் போட்டோம், அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்பரையெல்லாம் பாசிட்டிவ் போட்டோம், அப்படி போட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு வேளை ஆப்ஜெக்ட் இந்த சைடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த சைடு தான் இருக்கும். இப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி இந்த ஆப்டிக் ஃபோக்கஸ் இருக்குல்ல அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ஒரு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம சைன் கன்வென்ஷனில் எப்படி சொல்லுவோம்னா, அதாவது -10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லெஃப்ட் சைடில் இருந்தால் நெகட்டிவ், ரைட் சைடில் இருந்தால் பாசிட்டிவ். ஓகே, இந்த கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 20, இது எங்கே இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ -20 ஆக்கிடுவோம். நீங்கள் நினச்சிக்கோங்க, இப்போ இந்த ஓலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 10 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம இதை எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா +10 சென்டிமீட்டர் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகேயா, இதை நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. அதாவது இந்த சைடில் போச்சுன்னா நெகட்டிவ், அதே மாதிரி இந்த சைடில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஓகேயா, அதே மாதிரி மேலாப்பில் போச்சுன்னா பாசிட்டிவ், கீழாப்பில் போச்சுன்னா நெகட்டிவ். இங்கே பாருங்கள், ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் 5 சென்டிமீட்டர். அதாவது இங்கே இருக்குல்ல, நான் இதுதான் ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசின்னு இருக்குதா, இதுதான் ஆப்ஜெக்டா, அதோட ஹைட் எத்தனை 5 சென்டிமீட்டர். ஆமாம். அப்போ நம்ம இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, object height is equal to +5 சென்டிமீட்டர். இப்படி +5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஜெக்டோட ஹைட்டை சொல்லணும். வெறுமனையாக 5 சென்டிமீட்டர்னு எழுதக்கூடாது. நம்ம இந்த மாதிரி சிம்பிள் போட்டு எழுதணும், ப்ளஸ்ஸோ மைனஸோ போட்டு எழுதணும். இந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ எப்படி நம்ம தீர்மானிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சைடில் இருக்குங்கிறது தான். ஒருவேளை லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ், அதே ரைட் சைடில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஒருவேளை அது மேலாப்பில் போயிட்டு இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், அதே மாதிரி கீழாப்பில் போயிட்டு இருந்துச்சுன்னா நெகட்டிவ். சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்தது போகலாம். இப்போ நம்ம இதுக்கு டிஃப்ரெண்ட்டான பேர் கொடுக்க போகிறோம். சைன் கன்வென்ஷனில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு பேர் இருக்குது. அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் ஓடையில் உள்ள தூரம் இருக்குல்ல, அதுதான் நம்ம யூன்னு கூப்பிடுவோம். எப்படி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் லென்ஸ், இந்த ரெண்டுத்தையுமே அதை நம்ம யூன்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டை யூன்னு கூப்பிடுவோம். ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்ஸ் அண்ட் இமேஜ், லென்ஸுக்கும் இமேஜுக்கும் உள்ள தூரத்தை மறந்துடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. லென்ஸுக்கும் இமேஜுக்கும் உள்ள தூரத்தை நம்ம வீன்னு கூப்பிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வீன்னு இருக்கும். ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்டை நம்ம ஹெச்ஓ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். மாதிரி ஹைட் ஆஃப் தி இமேஜை ஹெச்ஐன்னு கூப்பிடுவோம். இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் இதுதான் இம்பார்ட்டன்ட்ங்கிறது. போகலாம். இதை மேக்னிஃபிகேஷன், அதை நம்ம படிப்போம். மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கும்போது யூஸிங் திஸ் வேல்யூ, இந்த வேல்யூ மேக்னிஃபிகேஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹவு லார்ஜ் லென்ஸ் மேக்னிஃபைஸ். அந்த லென்ஸுங்கிறது எந்த அளவுக்கு மேக்னிஃபை பண்ணும், எந்த அளவுக்கு பெருசாக கணிக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கான ஒரு இதுதான் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி இமேஜ், அதாவது ஹெச்ஐ ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்
ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஹெச்ஓ, அதாவது HI/HO. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் HI/HO இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் மேக்னிஃபிகேஷனுக்கு மொத்தம் 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஒரு ஈக்குவேஷன் இது என்ன ஈக்குவேஷனு? ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். எப்படி? டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை மேலே போடக்கூடாது, இமேஜ் தான் டாப்பில் இருக்கும். எல்லாம் மாற்றி கீற்றி போட்டுறாதீங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதாவது V/U டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷனுக்கு மொத்தம் 2 ஈக்குவேஷனு. மொதல் ஈக்குவேஷனு ஹைட் ஆஃப் தி இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இன்னொரு ஈக்குவேஷனு டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதாவது இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் HI/HO, அதே மாதிரி V/U. ஸோ இதுதான் வந்து 2 ஈக்குவேஷன்ஸுங்கிறது. ஸோ அதுவும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுதான் இதுங்கிறது. அதாவது மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு V/U இஸ் ஈக்குவல் டு HI/HO. இந்த ஈக்குவேஷன் ரொம்பவே முக்கியமானது. இந்த ஃபார்முலாவோட மெயின் யூஸே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் அந்த ஃபார்முலாவோட மெயின் யூஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா கொஸ்டினில் மேக்னிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஹைட் ஆஃப் தி இமேஜ் இல்லை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ரெண்டுத்தில் எதாவது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் வேலைங்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின்ஸை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ an object placed at a distance of 10 cm forms an image at a distance of 20 cm. Find its magnification. இதில் நார்மலான கொஸ்டின் தான். மேக்னிஃபிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து கொடுத்துட்டாங்க, வியும் கொடுத்தாச்சு, யூவும் கொடுத்துட்டு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. இதை நம்ம சாதாரணமாகவே பண்ணலாம். நம்மளோட ஃபார்முலாங்கிறது என்னது? M is equal to V/U. சரி, இப்போ V/U ஆக்கிடுவோமா? விங்கும்போது என்னது? விங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ். எப்படி? டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ். அதே மாதிரி யூங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், மாற்றிடாதீங்க. ஸோ அப்போ V/U அப்படிங்கும்போது 20/10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எப்படி வெட்டணும்னா 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதாவது M is equal to 2 அதுதான் ஆன்சர். அடுத்தது தான் வந்து பவர் ஆஃப் லென்ஸுங்கிறது. அதாவது பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கும்போது மெஷர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் லென்ஸ் டு கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் ஏ லைட் ரே பாஸ் த்ரூ இட். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு லென்ஸால் எந்த அளவுக்கு லைட்டை கன்வர்ஜோ டைவர்ஜோ பண்ண முடியுதோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அதோட ஒரு மெஷரை தான் நம்ம வந்து பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிறதுல சொல்ல வரோம். அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, எழுதியும் வச்சுக்கோங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு 1/ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் நம்ம முன்னாடி லாஸ்ட் பார்ட்டில் படிச்சிருந்துருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கணும். ஸோ ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து இங்கே வந்து மீட்டர்ஸில் தான் கொடுக்கணும். இந்த ஃபார்முலா படி நீங்கள் வந்து ஃபோக்கல் லென்த் P is equal to 1/f இருக்குல்ல, இந்த எஃப்ங்கிறது மீட்டர்லேயே தான் இருக்கணும். நீங்கள் சென்டிமீட்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து மீட்டரில் கொடுக்கணும். இதை நீங்கள் வந்து நிறைய பேர் மறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் P is equal to 1/f அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து இது சென்டிமீட்டரில் கொடுக்கக்கூடாது, மீட்டரில் தான் கொடுக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலாங்கிறது P is equal to 1/f. அடுத்தது போயிடலாமா? அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் தி பவர் ஆஃப் அ லென்ஸ் விச் ஹாஸ் அ ஃபோக்கல் லென்த் ஆஃப் 50 cm. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி பவர் ஆஃப் அ லென்ஸ் விச் ஹாஸ் அ ஃபோக்கல் லென்த் ஆஃப் 50 cm. அதாவது 50 cm ஃபோக்கல் லென்த் உள்ள ஒரு லென்ஸோட பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, நமக்கு மீட்டரில் வேணும். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன், நமக்கு மீட்டரில் வேணும், சென்டிமீட்டரில் வேண்டாம் அந்த ஃபார்முலா படி. அப்போது நம்ம சென்டிமீட்டரில் வந்து எப்படி மீட்டராக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்குது பார்த்தீங்களா, சென்டிமீட்டரை டிவைடட் பை 100, 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் மீட்டரில். எப்படி? சென்டிமீட்டரை நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 50 சென்டிமீட்டரை 50 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டோன்னா அப்போ 0.5 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா இருந்துச்சா, நமக்கு வந்து மீட்டராக மாற்றணுமா, மீட்டராக மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த ஃபார்முலாவில் தூக்கி போட்டால் போதும். ஸோ இப்போ ஃபார்முலாவில் போடுவோம். P is equal to
1/0.5 அப்படி போட்டால் நமக்கு 2D. அதாவது ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது பவரோட யூனிட், பவரோட SI யூனிட் அப்படிங்கிறது D, அதாவது டயோப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து 2D, Dனா டயோப்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 2D பவர் இஸ் ஈக்குவல் டு 2Dன்னு நமக்கு கிடச்சிருச்சா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா தர்றேன். இப்போ நம்ம முன்னாடி வந்து படிச்சிருந்தோம் P is equal to 1/F. இதில் என்ன பிரச்சனைன்னா நம்ம வந்து இது வந்து மீட்டர் ஆக்கணும், அதுதான் பிரச்சனை. ஆனால் இந்த ஃபார்முலா, அதாவது P is equal to 100/F. இங்கே என்ன வித்தியாசம்னா இங்கே 1 100 மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் சென்டிமீட்டராகவே கொடுத்தா போதும். எப்படி? P is equal to 100/F. இந்த ஃபார்முலா படி நீங்கள் ஃபோக்கல் லென்த்தை சென்டிமீட்டர்லேயே கொடுத்தாலே போதும், மீட்டர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. இது வச்சு நான் அதை செஞ்சு காணிக்கிறேன். இப்போ நம்மளோட இன்னொரு ஃபார்முலா என்னது? 100/F. இப்போ என்ன பண்ணுவோம்? 100 நம்மளோட இது என்னது? 50. 100/50 அப்படிங்கும்போது 10/5 கிடச்சிருச்சா? அப்போது 2D, 2 டயோப்டர். ஒரே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீ செய்யலாம். உங்களுக்கு இந்த ஃபார்முலாவும் இருக்குது, இந்த ஃபார்முலாவும் இருக்குது. அதனால் எந்த ஃபார்முலா வேணுமோ கரெக்டாக பார்த்து படிச்சுட்டு போங்க. ஆனால் 2 ஃபார்முலாவும் வேணால் படிச்சுட்டு போகலாம், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தால் சரி தான். ஓகே, இப்போ அடுத்தது போகலாம். பவர் ஆஃப் அக்காமடேஷன். பவர் ஆஃப் அக்காமடேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தி எபிலிட்டி ஆஃப் தி ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ் நியர்பை ஆஸ் வெல் ஆஸ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். அதாவது இப்போ நம்ம வந்து கிட்ட பார்க்குறோம், கிட்ட பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஒரு எபிலிட்டி தான் பவர் ஆஃப் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் இதில் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஓகே நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது உங்கள் கண்ணில் ரெட்டினா இருக்குல்ல, ரெட்டினா வந்து ஒரு பிக்சரை 1/16 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது கண்ணிலே தேக்கி வச்சுருக்கோம். எவ்வளோ நேரத்துக்கு? 1/16 செகண்ட் வரைக்கும். அது இப்போ ஒரு புது இமேஜ் நம்ம வந்து 1/16 செகண்டுக்குள்ளே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்ம பிரெயின் வந்து ரெண்டுத்தையுமே பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், ரெண்டுத்தையுமே ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ளிப் புக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், ஒரு 100-150 பேப்பர் இருக்கும். அது அப்படியே கையால் இப்படி சிறுன்னு இழுப்பாங்க. அதில் வர்ற கான்செப்ட்டுங்கிறது தான். சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்தது போவோம். அதாவது ஹியூமனோட ஃபார் பாயிண்ட் அண்ட் நியர் பாயிண்ட். நியரஸ்ட் பாயிண்ட் ஹியூமன் கேன் சி. அதாவது ரொம்ப கிட்ட, எவ்வளோ கிட்ட இருக்க ஆப்ஜெக்டை மனுஷனால் கூட கண்ணால் பார்க்க முடியும்னா 25 சென்டிமீட்டர் வரைக்கும். 25 சென்டிமீட்டருக்கும் கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம மனுஷன் கண்ணால் பார்க்க முடியாது. நியரஸ்ட்டு டிஸ்டன்ஸு 25 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஃபார்தஸ்ட்டு தூரத்தில், அதாவது ஃபார் பாயிண்ட்டுங்கிறது இன்ஃபினிட்டி, எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஸோ ஃபார் பாயிண்ட்டுங்கிறது இன்ஃபினிட்டி, நியர் பாயிண்ட்டுங்கிறது 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டருக்குள்ளே எந்த ஆப்ஜெக்டாவது இருந்துச்சுன்னா நம்ம கண்ணால் கரெக்டாக கணிக்க முடியாது, ஒரு மாதிரி பிளராக தான் கணிக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் கையை எடுத்து உங்கள் கண்ணுக்கிட்ட கொண்டு வாங்க, உங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ தான் வந்து நம்ம ஷார்ட் சைட்டு லாங் சைட்டுங்கிறதெல்லாம் வருது. அதாவது ஒருவேளை அவங்களோட தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்டை பார்க்க முடியலன்னா, அப்போ அது மயோப்பியானா என்ன? ஷார்ட் சைட்டு. மயோப்பியானா ஷார்ட் சைட்டா? எப்படி? தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்டை பார்க்க முடியலன்னா ஷார்ட் சைட்டு. அதே கிட்ட இருக்க ஆப்ஜெக்டை பார்க்க முடியலன்னா ஹைப்பர் மெட்ரோப்பியா, லாங் சைட்டு. எப்படி? தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியலன்னா மயோப்பியா, கிட்ட இருக்கிறத பார்க்க முடியலன்னா லாங் சைட்டு, ஹைப்பர் மெட்ரோப்பியா. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மயோப்பியாங்கிறத கான்கேவ் லென்ஸால் ரெக்டிஃபை பண்ண முடியும். அதேமாதிரி ஹைப்பர் மெட்ரோப்பியாவை கான்வெக்ஸ் லென்ஸால் ரெக்டிஃபை பண்ண முடியும். அதாவது நம்ம கண்ணாடி கொடுக்குறது, கான்கேவ் லென்ஸோட கண்ணாடி கொடுத்தோன்னா மயோப்பியா, ஷார்ட் சைட்டை சரி பண்ணிடலாம். இது மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம வந்து கண்ணாடியாக கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஹைப்பர் மெட்ரோப்பியாவை சரி பண்ணிடலாம். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தது போகலாம். இப்போ இந்த இதில் வந்து இன்னொரு 3 விஷயம் மட்டும் ஆட் ஆகிருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஒருவேளை அவங்களால பேரலல் ஆர் ஹரிசாண்டல் லைன்ஸை பார்க்க முடியலன்னா, பேரலல் ஹரிசாண்டல் அப்படிங்கும்போது இப்படி சரிஞ்சிருக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை உங்களால் பார்க்க முடியல, அதை ஒருத்தரால் பார்க்க முடியல அப்படின்னா அது வந்து அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி பேரலல் ஆர் ஹரிசாண்டல் லைன்ஸை பார்க்க முடியலன்னா அது வந்து அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்டிக்மேட்டிசமை சிலிண்ட்ரிக்கல் லென்ஸால் சரி பண்ண முடியும்.
அஸ்டிக்மேட்டிசம்ங்கிறது என்னது, பேரலல் ஆர் ஹரிசான்டல் லைன்ஸை பார்க்க முடியாது தான் அஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிறது. அது எப்படி சரி பண்ணலாம், சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் வச்சு சரி பண்ணலாம். ஓகே, இப்போ ஒருவேளை அவங்க வந்து பவர் ஆஃப் அக்காமடேஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கிட்ட இருக்க ஆப்ஜெக்டையும் தூரம் இருக்க ஆப்ஜெக்டையும் சீக்கிரம் பார்க்க முடியுது. அதை அவங்க வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எதனால், வயசாகிறதுனால லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ப்ரெஸ்பயோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங் பிரின்சிபலை பார்ப்போம். மைக்ரோஸ்கோப்பில் மொத்தம் வந்து 2 பீஸுங்கிறது இருக்கும். வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, இன்னொன்று வந்து ஐபீஸு. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸுங்கிறது என்னென்னா ஆப்ஜெக்ட்டுக்கு கிட்டே இருக்கும், அதுதான் அப்ஜெக்டிவ் லென்ஸ். அதே மாதிரி ஐ லென்ஸுங்கிறது அப்ஜெக்டிவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆப்ஜெக்ட் கிட்டே இருக்கும், அது ஐ லென்ஸை பொறுத்த வரைக்கும் அது இருக்கும், அதுதான் வந்து ஐ லென்ஸுங்கிறது. அதாவது நம்ம இது வழியாக தான் கண்ணை வச்சு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணால் பார்க்குறாங்கல்ல, அதுதான் ஐ லென்ஸுங்கிறது. ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட வேலை என்ன, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் எப்படி செட்டப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அது வந்து பிட்வீன் 2Fக்கும் Fக்கும் இடையில் வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி, ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட 2Fக்கும் Fக்கும் இடையில் வர மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதை, ஆப்ஜெக்ட். இப்படி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பிட்வீன்னா பியாண்டு, அப்போ பியாண்டு 2F, ஆப்போசிட் சைடில் பியாண்டு 2Fல கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் கிடச்சிருக்கா, பியாண்டு 2F, பின்னாடி 2Fக்கு பின்னாடி கிடச்சிருச்சு. அடுத்த வர்றதான் மெயினுங்கிறது. இப்போ ஐ லென்ஸ் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணியிருக்குல்ல ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, அந்த இமேஜை இது ஆப்ஜெக்டை எடுத்துக்கும். எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது ஐ லென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இமேஜுங்கிறது எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் எஃப் அண்ட் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் ஊடையில் இமேஜுங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம படிச்சிருந்தோம், பிட்வீன் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் வந்துச்சுன்னா என்ன ஆகும், பேக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. எதோட இமேஜ், ஐலன்ஸோட இமேஜுங்கிறது இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்னா, ஒருத்தர் இப்படி பார்த்தாருன்னா இங்கே விஷன் வந்து இப்படி தெரியும், அதாவது ஆப்ஜெக்ட் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். என்ன தான் இங்கே ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இவர் வந்து இந்த கண்ணு வந்து இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கிறதா பார்க்கும். அதுதான் விஷயங்கிறது. சரி, இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆக்டிவ் லென்ஸ் இருக்குல்ல, இதுக்கிட்ட ஆப்ஜெக்டை வச்சுட்டாங்க. எப்படி வச்சுருக்காங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட, இந்த லென்ஸோட 2Fக்கும் Fக்கும் இடையில் வர மாதிரி வச்சுருக்காங்க. எதை, ஆப்ஜெக்டை வச்சா என்ன கிடைக்கும்னா, நம்ம படிச்சிருந்தோம் பிட்வீன் 2Fல வச்சோன்னா பியாண்டு 2F கிடைக்கும். அதே மாதிரி பியாண்டு 2Fல இமேஜுங்கிறது கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட வேலைங்கிறது முடிஞ்சிருச்சு, அதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ஐ லென்ஸோட வேலைங்கிறது ஆரம்பிக்குது. ஐ லென்ஸ் என்ன பண்ணுது, இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸு ஒரு இமேஜை உருவாக்கி வச்சுருந்துல்ல, அந்த இமேஜை இது ஆப்ஜெக்டை எடுத்துக்கிச்சு. அந்த இமேஜ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜை ஐ லென்ஸுங்கிறது ஆப்ஜெக்டை எடுத்துக்கிச்சு. அப்போ எந்த மாதிரி எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜுங்கிறது ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் ஊடையில் வந்துருச்சு. நம்ம படிச்சிருந்தோம், ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் ஊடையில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பின்னாடி தான் கிடைக்கும், பின்னாடி பெருசாக கிடச்சிருச்சு. இப்போ ஒரு மனுஷ கண்ணு பார்த்துச்சுன்னா அது வந்து பெருசாக நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது பெருசாக கணிக்கும். அதுதான் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிறது. மைக்ரோஸ்கோப்பில் அதிகமான ஃபோக்கல் லென்த்துங்கிறது ஐ லென்ஸுக்கு தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோஸ்கோப்பில் அதிகமான ஃபோக்கல் லென்த்துங்கிறது ஐ லென்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இதோட வந்து இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா சாப்டருங்கிறது முடிஞ்சிடும். ஒரு சில விஷயத்த நான் வந்து விட்டுருந்துருப்பேன், அதையெல்லாம் சொல்கிறது தான். சரி, இப்போ வந்து ஃபோக்கஸ் அண்ட் பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃபோக்கல் லென்த்தும் பவரும் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். எப்படி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த்தும் பவரும் பாசிட்டிவ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கல் லென்த்தும் பவரும் பாசிட்டிவ். இது எப்போ ஒருவேளை கொஸ்டினில் தந்துட்டாங்க, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த்து, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துங்கிறது ஒரு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம அதை சைன் கன்வென்ஷனில் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா +20ன்னு எழுதணும். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு +20ன்னு எழுதணும். அதே மாதிரி பவருங்கிறதும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த பவர் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா இருக்குல்ல, 1/F, அந்த எஃப்பில் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும். நான் போய் காணிக்கிறேன். இப்போ இங்கே இருக்குதா,
இப்போ இந்த கொஸ்டினை வந்து வெறுமனையாக செஞ்சுருப்பேன், அது வந்து தப்பு. இதில் வந்து சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இப்போ வந்து வெறுமனையாக லென்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா, நான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுன்னு வச்சுக்கிறேன். கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்குமே ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். அப்போ நம்ம அதை +50 அப்படின்னு கொடுக்கணும். பவர் = 1/f நம்ம என்ன பண்ணியிருக்கணும், +0.5ன்னு கொடுத்துருக்கணும். அதாவது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அப்படி இன்க்ளூட் பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் பண்ண தப்புப்படி இப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சருங்கிறது +2d +2 டயோப்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். P = 1/f பொறுத்த வரைக்கும் இதுக்கு மொத்தம் 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று, இது மீட்டரில் இருக்கணும். இன்னொன்று, சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கணும். சைன் கன்வென்ஷனுங்கிறது இந்த 2 இக்குவேஷனுக்குமே யூஸ் பண்ணியிருக்கணும். யூஸ் பண்ணலன்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. அதனால் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அதாவது இங்கே ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ வரணும். இப்போ இது கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோன்னா இது வந்து ப்ளஸ் ஆகும். அதே கான்கேவ் லென்ஸ்னால் மைனஸ் ஆகும். அதை நான் இப்போ சொல்லித்தரேன். அதாவது ஃபோக்கஸ் அண்ட் பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ், அது பாசிட்டிவ். அதே மாதிரி ஃபோக்கஸ் அண்ட் பவர் ஆஃப் கான்கேவ் லென்ஸுங்கிறது ஆல்வேஸ் நெகட்டிவ். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்னிஃபிகேஷன் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது மேக்னிஃபிகேஷன் எப்போவுமே கான்கேவ் லென்ஸுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். லோவர் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஹையர் தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். அதாவது எந்த அளவுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மீடியத்தில் லைட்டுங்கிறது ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ ஒரு மீடியம்க்கு வந்து ரொம்பவே கம்மியான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா அது அந்த இடத்துல ரொம்பவே ஸ்பீடாக போகும். என்னது, லைட்டுங்கிறது அந்த மீடியத்தில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும். அதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது ஒரு பாயிண்ட்டுங்கிறது. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்கிறது. அதாவது லோவர் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஹையர் தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். ஓகேவா? அடுத்தது, ப்ரெஸ்பயோபியா கேன் பி ரெக்டிஃபைடு வித் கான்வெக்ஸ் லென்ஸ். இதை நான் வந்து இன்க்ளூட் பண்ண மறந்துருக்கிறேன். ப்ரெஸ்பயோபியாங்கிறது நம்ம வந்து கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு சரி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது எக்ஸாமுக்கு. சும்மா லாஸ்ட்டில் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டுறாதீங்க. ஸோ இதோட வந்து வீடியோ முடிஞ்சிருச்சு, இந்த சாப்டருங்கிறதும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 10-15 கொஸ்டின் மட்டும் பார்த்தோம், அந்த சாப்டருங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஓகேவாயிரும். ஸோ அந்த வீடியோங்கிறது வேணுமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.